12th ஸ்டாண்டர்ட் நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இன்றைக்கி நைட்டு மட்டும் தான் டைம் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு லீவே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சில கொஷின்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ அதை வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த கொஷின்ஸ்லாம் ஷுவராக கேட்கக்கூடியது. அதுலேயும் பேராகிராஃப்லாம் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் ஒன் வேர்டு வந்து 21 வேர்டில் நீங்கள் 20க்கு ஒரு 15 16க்கு மேலே எடுக்கணும், 17 மார்க் அந்த மாதிரி எடுக்கணும்னா அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம கல்வி மினி பேஜை ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃப் சொல்லிடுறேன். பேராகிராஃபை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸை பொறுத்தவரை வந்து 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா ஷுவராக வந்து கேட்பாங்க. 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா ப்ரோஸை நல்லா பார்த்துங்க. என் நைஸ் கப் ஆஃப் டீ இருக்குது, உங்களால் முடியும், டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டையுமே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா நைஸ் கப் ஆஃப் டீ, இல்லை அப்படின்னா 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா பார்த்துங்க, ஷுவராக கேட்பாங்க. அதே போயம் பார்த்தீங்க அப்படின்னா த கேசில் அண்ட் அவர் காசியான ட்ரீ, இது ரெண்டையுமே கண்டிப்பாக படிச்சிருங்க. ப்ரோஸில் வந்து நீங்கள் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா மட்டும் படித்தா கூட போதும். பட் போயத்தில் வந்து த கேசில் அண்ட் அவர் காசியாரினா ட்ரீ, ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இது ரெண்டையும் பார்த்துங்க. இதே சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து God sees the truth but wait, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. இது மட்டும் படித்தா போதும் சப்ளிமெண்ட்ரியில். ஸோ இது வந்து பேராகிராஃபில். ஒன் வேர்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா கைடில் வந்து உங்களுக்கு நீங்கள் படிக்கிற நோட்ஸில் வந்து நிறையா இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் எவ்ரி யூனிட்டுக்கு பின்னாடி, எவ்ரி லெசனுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லெசன் முடியல ஆத்தர், அபவுட் த ஆத்தர் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸரி இருக்கும், விச் இஸ் த சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ்மே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க புக் பேக். ஸோ அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. சும்மா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, அதனால சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ சும்மா மேலோட்டமாக வந்து பார்த்துட்டு மட்டும் போங்க, உட்காந்து மெமரி பண்ண தேவையில்ல. இது வந்து இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ரோஸில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா பயோவில் வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் லிங்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியது நாளைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு. அண்ட் இந்த ஜென்ரல் பேராகிராஃப் இருக்கும்ல, ஜென்ரல் பேராகிராஃப் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் அட்டன் பண்ணாமல் வந்துடாதீங்க. ட்ரை டு அட்டன் தட் கொஸ்டின் அண்ட் டிஸ்கிரைப் த ப்ராசஸ் லைக் ஆப்பிள் ஜூஸ், மேங்கோ ஜூஸ் அண்ட் சாக்லேட் கேக்கு, ஸோ கப் ஆஃப் டீ, ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி டிஸ்கிரைப் த ப்ராசஸ் வந்து கேட்குறாங்க 3 மார்க்கில். ஸோ அது வந்து பார்த்துக்கங்க. ப்ராவர்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் யூனிட்டில் புக் பேக்கில் இருக்கும். ஸோ அந்த ப்ராவர்பு மட்டும், ப்ராவர்பு எக்ஸ்பான்ஷன், ஸோ அந்த மட்டும் வந்து நீங்கள் பார்த்துங்க, அதெல்லாம் போதும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து மேக்ஸிமம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் இஆர்சியை பொறுத்தளவு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 2 யூனிட்டுக்கான இஆர்சி காமனாக மட்டும் பார்த்துங்க. தனித்தனி பர்டிகுலர் கொஷினாக பார்க்காம காமனாக இந்த யூனிட்லேருந்து வந்துச்சுனாவே இதுதான் போயம் நேம், ஆத்தர் நேம், அடுத்த ரெஃபரன்ஸு, கண்டெக்ஸ்ட் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்ரிசியேஷன் கொஷினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் அண்ட் தேர்ட் கொஷின், செகண்ட் யூனிட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், இது ரெண்டையும் வந்து பார்த்துங்க அப்ரிசியேஷன் கொஷின். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு நாளைக்கு இங்கிலீஷ்க்கான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.